வணக்கம். இந்த மீட்டிங் எதுக்கு அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். தான அறக்கட்டளை மூலயமா நாங்கள் ஒரு பயிற்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எதற்கு அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒம்பளைச்சேரி மாடு வகை வந்து அழிஞ்சிட்டு வர இதில் வந்து அதை பற்றி நம்ம ஒரு அவேர்னஸ் மாரி கொடுக்குறோம். இந்த சார் வந்திருக்காங்க, அவங்க நாகப்பட்டினம் வெட்டினரி ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் சுரேஷ் சார் வந்திருக்காங்க. அவங்க வந்து நிறைய அவேர்னஸ் கொடுப்பாங்க. எப்படின்னா அந்த மாடை பற்றி இப்போ நீங்கள்லாம் வச்சுருக்கீங்க ஒம்பளைச்சேரி வகை மாடு, அதை பற்றி வந்து கேள்விகள் கேட்பாங்க. நீங்களும் வந்து சொல்லிக்கலாம் சார். வேறு அனைவருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு 5 இனம் இருக்குது தமிழ்நாட்டில். ஒன்று வந்து காங்கேயம், 2வது பர்கூர், 3வது வந்து புலிக்குளம், அப்புறம் வந்து ஆலம்பாடி, அப்புறம் வந்து உம்பளச்சேரி. இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உம்பளச்சேரிக்கை வந்து பாதுகாக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொற்கையில் வந்து உம்பளச்சேரி இனத்தை வந்து இனவருத்தி செஞ்சு கன்றுக்குட்டிகள் வந்து விற்கிறாங்க வெளியில். பட் அதை விட நம்ம இன்னும் பண்ணையாளர்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா பால் கறவைன்னு பார்க்கும்போது இதில் கிடைக்கக்கூடிய வருமானம் வந்து குறைவு தான். ஏன்னா இதில் பால் உற்பத்தியே குறைவு தான். இப்போ அதனால் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அதோட பாலோட ஸ்பெஷாலிட்டி வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு வந்து A1 பால் A2 பால்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா A1 பால் வந்து பெரும்பாலும் கலப்பின வகைகள் ஜெர்சி, HF இந்த மாடெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கலப்பின வகைகளில் வர்றது வந்து பெரும்பாலும் A1 பாலாக இருக்கும். ஒரு ஆராய்ச்சியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா A1 பாலை குடிக்கிறதுனால சுகர் அதிகமாக வருது, A2 பால் குடிக்கும்போது சுகர் வந்து வர்றது குறையுதுன்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி சுகர்ன்றது வந்து ஒரு டவுனில் இருக்கவங்களுக்கு மட்டும் வரும், வேலை கொஞ்சம் செடன்ட்ரியாக உட்காந்துருக்கவங்க வருன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ அப்படி இருக்கா? அப்படியெல்லாம் கிடையாது. அப்போ வேலை செய்யறதுக்கும் சுகருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ வேறு ஏதோ ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஸோ காமனாக உள்ளதுன்னு பார்த்திங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள் தான். உணவு பழக்க வழக்கங்களை நம்ம சரிப்படுத்திக்கிட்டாலே அதெல்லாம் சரியாயிடும். முன்னாடி உள்ளவங்க சாப்பிட்ட மாதிரிலாம் இப்போ நம்ம சாப்பிட்றதில்ல. அதுதான் அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த A2 பால்ன்றது நம்மளை உம்பளச்சேரி இனத்தில் வந்து அதிகப்படியாக இருக்குது. உம்பளச்சேரி மாட்டு இனத்தில் வந்து பெரும்பாலான மாட்டோட பால் வந்து A2 பாலாக இருக்கும். அந்த A2 பாலுக்குன்னு ஒரு விலையே இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக பால் 1 லிட்டர் எவ்வளோ விற்கிறோம்? ஒரு 40 ரூபா 50 ரூபா விற்போமா? A2 பால் நீங்கள் 100 ரூபான்னு சொன்னாலும் வாங்க ஆள் ரெடியாக இருக்குது. நம்ம ஊர்லேயே 100 ரூபான்னு சொன்னால் யாரும் வாங்கிக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லார் வீட்லேயும் வந்து மாடு வச்சுருப்பாங்க. அப்போ 100 ரூபான்னு வாங்குறது ஆள் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அந்த ஆளுக்கிட்ட நம்ம அந்த பாலை கொண்டு போய் விற்கணும். அப்போ நீங்கள் A2 பால்னு சொல்லி விற்கிறதுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்ல. எந்த பால் வேணாலும் வாங்கி ஊற்றி வச்சுட்டு A2 பால்னு சொல்லலாம்ல. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா அந்த உங்ககிட்ட இருக்கிற உம்பளச்சேரி மாடை நம்ம சோதனை பண்ணி அது A1 பால் கொடுக்குதா A2 பால் கொடுக்குதான்னு எடுக்கலாம். பெரும்பாலும் A2 பால் தான். பட் ஆனால் சோதனை பண்ணி அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்போம். அந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ நபார்டுக்கு நம்ம ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராஜெக்ட் சேங்ஷன் ஆகிட்டு வந்துட்டுதுன்னா அப்போ அந்த டெஸ்ட் பண்ணுற அந்த பரிசோதனை பண்ணுற அந்த கருவி இதெல்லாமே நாங்கள் அதில் வாங்கிடுவோம். வாங்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற மாட்டோட ரத்த பால் இதெல்லாம் வாங்கி அதை வச்சு அது A2 பாலா A1 பாலான்னு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். A2 பால்னு இருக்குன்னா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் நம்பரை போட்டு அந்த பால் வந்து அதை நாங்கள் பால் வந்து அது ஒரு பிராண்ட் நேம் கொடுத்து நீங்கள் A2 பால்னு சொல்லி நீங்கள் விற்கலாம். சர்டிஃபிகேட் நம்பரை போட்டு வந்து விற்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி சர்டிஃபிகேட்டாக விற்கும்போது 1 லிட்டருக்கு 100 ரூபா கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதெல்லாம் நான் எங்கே செய்ய போகிறேன், வீட்டில் கறந்தமாக குடிச்ச மாடு இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. அப்போ என்ன ஆகும், இப்போ ஒரு 2 மாடு வச்சுருக்கோம், இன்னும் 2 மாடு அதிகப்படுத்துவாங்க. ஒரு பிஸ்னஸ்ன்னு வர்றப்ப ஒரு பிஸ்னஸில் வருமானம் கிடைக்கிறப்ப அதை இறங்கி வந்து செய்வாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது செய்வீங்கன்றதுக்காக தான் இது ஒரு ப்ராஜெக்டில் ஒரு இது என்னென்னா A2 பாலுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறது ஒன்று. 2வது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ உம்பளச்சேரியில் தான் அந்த மாட்டு இனம் அதிகமாக இருக்குன்னா உம்பளச்சேரியில் இந்த நம்ம ஒரு 50 பண்ணையாளர்கள் நம்ம இந்த திட்டத்துக்கு தேர்ந்தெடுக்கிறோன்னா யாராவது ஒருத்தவங்க வீட்டில் அந்த சென ஊசி கேனை வைக்கணும், அதுக்கு இடம் கொடுக்கணும். ரைட்டா? அப்புறம் வந்துட்டு அந்த சென ஊசி வந்து கேனில் அப்பப்போ அந்த LN2 லிக்விட் ஊற்றிட்டே இருப்பாங்க. அதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுறோம். அப்புறம் வந்து இன்னொருத்தருக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து சென ஊசி போடுறதுக்கான பயிற்சி கொடுத்து அவர் இந்த 50 பேர் நம்ம ப்ராஜெக்டில் யாரை செலக்ட் பண்ணுறோமோ அதில் ஒரு ஆள் கொடுப்போம். அவங்க வந்து இந்த 50 பேர் வீட்லேயும் உம்பளச்சேரி மாடு வந்து பருவத்துக்கு வர்றப்ப சென ஊசி வந்து போடுவாங்க. ரைட்டா? ஸோ அப்போ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு தரமான அந்த விந்தணுக்கள் அந்த உங்கள் ஊர்லேயே உங்களுக்கு கிடைச்சிருது. அப்போ உம்பளச்சேரி கன்றுக்குட்டி போடுறதோட வாய்ப்பு வந்து அதிகமாகும். அப்போ உம்பளச்சேரியோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும். 2வது விஷயம் அது. 3வது எல்லாருக்கும் காலக்கன்று வேணுமா, கெடேரி கன்று வேணுமா? எல்லோரும் கெடேரி கன்று தான் வேணும். இப்போ அது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ 6 சார்ட்டட் செம்மன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆனா பெண்ணான்னு அது இந்த ஊசி போட்டால் ஆண் கன்றுக்குட்டி தான் பிறக்கும், இந்த ஊசி போட்டால் பெண் கன்றுக்குட்டி தான் பிறக்கும்னு அந்த ஊசியை பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த டெக்னாலஜி இப்போ வந்திருக்கு. அதில் வந்து பெண் கெடேரி கன்றுக்குட்டிகளாக போடுற மாதிரி சென ஊசிகளை வாங்கி நம்ம அங்கே வச்சுப்போம். வச்சுட்டு அதை சென ஊசி போடும்போது கெடேரி கன்றுகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும். கெடேரி அதிகமானாலே ஆட்டோமேட்டிக்காக உம்பளச்சேரியோட இனம் வந்து அதிகமாகும்.
இது ஒன்று அதில் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம். கடைசியாக இன்னொன்று என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆமாம் ஆமாம் மும்பளச்சேரி தான் போடணும். மும்பளச்சேரியிலே பெண்கண் ஊட்டி பிறக்கிற மாதிரி அது மாதிரி போடுறது இல்லை. அது இப்போ நான் அடுத்து சொல்கிறேன். நான் உங்களுக்கு அதுக்கு மருந்தெல்லாம் இருக்குது. அந்த மருந்து நான் சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் அதை வந்து கண்ணுக்குட்டிக்கு அம்மை வர்றதுக்கு முன்னாடியே அதை போட்டு விட்ருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அது வராமையே வந்து கொண்டு போயிடலாம். நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நான் அந்த கம்பெனி நேராக கான்டாக்டே கொடுத்துட்றேன். நீங்கள் மெடிக்கலில் போய் வாங்கினீங்கன்னா மருந்து 1000 ரூபானா அந்த கம்பெனியில் வாங்குறப்ப 600 700 கொடுப்பாங்க. டிஸ்கவுண்ட்டோட கொடுத்துருவாங்க. அவங்க டாக்டருக்குன்னு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்கல்ல. ரைட்டு. நான் அது அந்த டானிக் வாங்கி நம்ம கொடுக்கலாம். அது மதுரையில் தான் இருக்குது கம்பெனி. ஸோ நான் அது உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். நான் அது ஒன்று பண்ணுறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் தயாரிக்கிறது. உம்பளச்சேரியிலேருந்து கறந்த பால் எடுத்து அந்த A2 மில் பால்னு சொல்கிறோம் இல்லையா, அதுலேருந்து நெய் வெண்ணெய் இதெல்லாம் தயார் பண்ணி விற்கிறது. இது இந்த 50 பேரில் யாருக்கு வருதோ அவங்க அதை செய்ய வேண்டியதான். ரைட்டா? அதுக்கு எல்லாருக்கான பயிற்சி கொடுத்துரும். யார் உங்களுக்கெல்லாம் செய்ய முடியுதோ நீங்கள் செய்ய வேண்டியதான். இல்லை நான் வந்து அதை பெரிய அளவில் செய்ய போகிறேன், எனக்கு மதிப்பு கூட்டப்பட்ட நெய் தயாரிக்கிறதுக்கான இயந்திரங்கள் வேணும் அப்படின்னா அது ஒரே ஒரு இயந்திரம் அதில் போட்டிருக்கேன். ரைட்டா? அந்த ஒரு இயந்திரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாராவது ஒருத்தர் வீட்டில் வச்சுக்கணும். 50 பேரும் எனக்கு வேணும்னு கேட்கக்கூடாது. எல்லோரும் ஒரு மணி தான் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவர் வீட்டில் வந்து வச்சுக்க போகிறோம். மொத்தமாக அந்த நபார்டுனாலே வந்து குழுவாக சேர்ந்து பண்ணுறது தான். ஸோ அந்த இயந்திரம் ஒன்று வாங்கி கொடுக்குறோம். அது நெய் தயாரிக்கிறது போகிறதெல்லாம் அதில் தயார் பண்ணி நம்ம அதை சேல்ஸ் பண்ண வேண்டியதான் ஒன்று. அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த அதுலேயே அந்த சாணத்துலேயே வந்து அகல் விளக்கு தயார் பண்ணுறாங்க, ஊதுவத்தி தயார் பண்ணுறாங்க, விபூதிக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. விபூதி தயார் பண்ணுறாங்க. உங்களில் யாருக்கு விபூதி தயார் பண்ண தெரியும்? நீங்கள் பண்ணுறீங்களா? ஓகே, அவர் தான் நமக்கு மாஸ்டர் ட்ரெயினர். அவரை வச்சுட்டு, ஏன்னா எனக்கும் தெரியாது. நான் பேப்பரில் படிச்சிருக்கலாம், போயிருக்கலாம். விபூதி தயார் பண்ணதை நான் பார்த்ததில்லை. வேணு காளிதாசன் சார் பண்ணுவார், மாராச்சேரியில் இருக்கார். அவர் பண்ணுவார். அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஓகே ஓகே. செஞ்சு ஒரு சாணியில் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதில் அறிமுறை புட்டு வச்சு அதில் பத்தி எடுத்து வச்சு அந்த கருக்காய் நிறையா பரப்பி கடை மாதிரி தட்டி பண்ணணும். அந்த கருக்காதான் கடை மாதிரி தட்டி அது நிறைய அது மட்டும் கருக்காய் விடணும். அது மேல கொஞ்சம் சின்னதாக வைக்கணும். அது மேல கொஞ்சம் சின்ன அப்படியே வச்சு கோபுரம் மாதிரி வச்சிருங்க. புரியுது புரியுது. இந்த மாசத்துல சிவராத்திரி அந்த சிவராத்திரி அன்னைக்கு அதை போட்டுட்டோம்னா அந்த வீட்டுக்கு நல்ல பவர். சரிங்க. ஏன்னா இப்போ அதுக்கு தனியாக ஒரு இது போட்டிருக்கேன் நான். அதை என்ன எல்லாரும் கேட்டாங்க, என்னங்க விபூதி தயாரிக்கிறதுக்கு வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா அப்புறம் அதுதான் வந்து வருமானம். அதை நீங்கள் தயார் பண்ணி அந்த எனக்கு அந்த சார் HMஆ இருந்து ரிட்டையர் ஆனவர். அவர் சார் என்ன சொல்லுவார்னா, அந்த விபூதிக்கும் மற்ற விபூதிக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது, நீங்கள் இட்டு பாருங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் அது வந்து நமக்கு அதை நீங்கள் சொல்கிறத சொன்னார் அவர். கருப்பு விழாது அப்படின்னு சொன்னார். வாசிக்க வச்சிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை. வாசி வைக்கிறதுக்கு ஐடியா இல்லை. வாசிக்க வைக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால வந்துட்டு அந்த மாதிரி அது ஒரு இதாக போட்டிருக்கேன். விபூதி தயார் பண்ணி விற்கிறது. இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விபூதி தயார் பண்ணி அந்த அரைக்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இயந்திரங்கள் கேட்டாங்கன்னா நபாரில் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து அது ஒரு தனியாக ஒரு இது போட்டிருக்கேன். நெய்க்கு தனியாக ஒரு யூனிட் போட்டிருக்கேன். அப்புறம் அதுலேருந்து மண்புழு உரம் தயாரிக்கிறது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சகாவியா தயார் பண்ணுறது போட்டிருக்கேன். ஸோ இது யாராவது ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இதில் வந்து எனக்கு இது கொடுத்தா அது கொடுத்துட்டு சண்டைலாம் வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு 50 பேர் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா முழுக்க எங்களோட கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் நாகப்பட்டினத்தில் இருக்குது. நாங்கள் அங்கே இந்த டெக்னாலஜி வந்து பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து உங்களை பண்ணையாளர்களை வந்து எங்களுக்கு வந்து ஒருங்கிணைச்சு கொடுக்க போகிறது வந்து தானம் அறக்கட்டளையிலேருந்து தான் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா வந்து எங்களை விட நான் வந்து இங்கே வந்து ஒரு 10 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். 2 மாவட்டத்துலேயும் ஒர்க் பண்ணுறேன். பட் இந்த குழுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் தான் நான் பார்த்த ஆள் இருக்கீங்க. ஸோ அப்படின்னா வந்து எங்களை விட அதிகமாக பண்ணையாளர்களோட நெருக்கமாக வந்து ஒர்க் பண்ணுறது வந்து தானம் அறக்கட்டளை ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் அவங்க வழியாக அதை பண்ணணும்னு நினைக்கிறோம். அவங்களும் எங்களுக்கு வந்து நிறையா விஷயங்களை வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க வழியாக நம்ம போகும்போது அது கரெக்டாக போய் வந்து சேரும், கரெக்டான ஆளுங்கிட்ட போய் சேருன்றதுனால அதை வந்து கொண்டு வரோம். ஸோ அதனால் அந்த மாதிரி தான் இதில் பண்ண போகிறோம். ஸோ இது ஒவ்வொரு குரூப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பேராக வந்து இப்போ போட்டு வச்சுருக்கோம். ஸோ மொத்தம் வந்து ஒரு 50லேருந்து 100 பேர் நபார்டு எவ்வளோ வந்து ஃபண்டு கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை கவர் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். இதில் வந்துட்டு இது இல்லாமல் உம்பளச்சேரி இனத்தை வந்து எப்படி பராமரிக்கிறது போகிறது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. அதுக்கு வந்து ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு பயிற்சி ஒரு 3 நாளைக்கு
அதில் ஒரு பயிற்சியில் வந்து இப்போ ஏற்கனவே நம்ம அந்த காங்கேயம்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து இதெல்லாம் பண்ணிட்டாங்க. பண்ணி இந்த காங்கேயம் ஆராய்ச்சி மையமே இருக்குது. நமக்கு அந்த மற்ற 4 ஆராய்ச்சி மையம் இருக்குது. அந்த 4 ஆராய்ச்சி மையத்தையும் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 50 பேரில் குறைஞ்சது ஒருத்தர் 2 ஆராய்ச்சி மையத்தையாவது பார்க்கணும். இங்கேருந்து ஈரோடு, பர்கூர், இதில் எதாக இருந்தாலும் ஒரு டூர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரைட், அதனால் ஒரு எக்ஸ்போசர் விசிட் கூப்பிட்டு போவோம், ஒரு கண்டுணர்வு பயணம் கூப்பிட்டு போயிட்டு அங்கே நம்ம ஒரு நாள் தங்கி இருந்து, நம்ம 3 நாள் கிளாஸ், அதுக்கு ஒரு நாள் கண்டுணர்வு பயணம். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நாள் கிளாஸ் இங்கே எடுத்துகிட்டு 2வது நாள் கிளம்பி அங்கே போயிடுவோம். அங்கே ஒரு நாள் தங்குவோம், தங்கி இருந்து அங்கேயே ஒரு நாள் கிளாஸை முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து அந்த கண்டுணர்வு பயணம் முடிச்சுட்டு வர மாதிரிலாம் அதில் வந்து ஒரு திட்டம் வச்சுருக்கோம். அங்கே நம்ம இப்போ இவர் வந்து நமக்கு திருநீர் தயார் பண்ணுறாரு. இன்னொரு ஐயா எனக்கு திருவாரூரில் இருந்தார், அவர் தைலம் தயார் பண்ணுவார். நீங்கள் இதை பூசுங்க உடனே தலைவலி நிற்கும்னுவார். இந்த மாதிரி வெரைட்டியாக தயார் பண்ணார். பட் அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு பேசும்போது எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. பட் அவர் இன்னைக்கு இல்லை, அவர் போன வருடம் இறந்துட்டார் அவர். ஸோ அப்போ வந்து அவர் நிறைய அந்த மாதிரி தைலம், சோப்புலாம் கூட தயார் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த சாணத்துலேருந்து பெயிண்ட்டு தயார் பண்ணலான்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு 4-5 ப்ராடக்டை அதுலேருந்து நம்ம தயார் பண்ணணும். நம்ம தலைஞாயிறு பகுதியிலேருந்து இந்த பொருள் வந்து எல்லா இடத்துலையும் வெளியில் விற்கிதுன்றது நம்ம தெரியப்படுத்தணும். அந்த அளவுக்கு நம்ம 50 பேர் தயார் பண்ணுறோம். 50 பேரும் பெரிய ஆளானா நல்லது தான். அதில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10% பேராவது அதில் வந்து பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வரணுன்றது தான் இதோட நோக்கம். அதுக்கு வந்து ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணும்போது தான் என்ன கேட்டிருக்காங்க நபார்டில், நீங்கள் கல அளவில் பண்ணையாளரை பார்த்து பேசுனீங்களா, நீங்கள் வந்து நீங்களாக ஒன்று கொடுத்துருக்கீங்கன்னு. நாங்களாக ஒன்று கொடுத்தா நாங்கள் 10 வருஷங்க ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் கொடுத்துருக்கோம். அவர் சார்கிட்ட பேசிட்டு தான் கொடுத்துருக்கோம். பட் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு மீட்டிங் நடத்தி நீங்கள் அதில் அந்த கேள்விகளை அவங்கள்ட்ட கொடுத்து, அந்த கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக என்ன பதில் சொல்கிறாங்கன்றதை வச்சு நீங்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள் ப்ராஜெக்டை படித்து கொடுக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக ப்ராஜெக்ட் வந்துடணும்னு எல்லாரோட ஆசீர்வாதத்தோடு நம்ம இந்த கொஸ்டினியரை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டானிக் ஒன்று கொடுக்குறேன் நான். இந்த டானிக் பேர் வந்து எங்களோட தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் கண்டுபிடிச்ச டானிக் இது நீங்கள் வந்து இந்த மூடி இருக்கு இல்லையா, அது 10 மில்லி. இந்த 10 மில்லி இதில் ஊற்றிட்டு நல்லா குளிக்கிட்டு ஒரு 10 மில்லி மருந்து எடுத்து காலையிலே தண்ணியில் வந்து ஊற்றுங்க, குடிக்கிற தண்ணியில் ஊற்றுங்க. சாயந்தரம் திருப்பி இன்னொரு 10 மில்லி ஊற்றுங்க. ஒரு நாளைக்கு 20 மில்லி, 30 நாளைக்கு எவ்வளோ வரும்? 600 மில்லி வருமா? 600 மில்லி இந்த பாட்டில். ஒரு மாட்டுக்கு ஒரு பாட்டில் 1 மாதத்துக்கு கொடுக்கலாம். நீங்கள் வந்து இப்போ நம்ம மாடு வந்து உம்பளச்சேரி மாடு ஒரு 2 லிட்டரு கறக்குதுன்னு வச்சுங்களேன். நீங்கள் ஒரு வாரம் இது குடிச்சு முடித்த பிறகு கண்டிப்பாக ஒரு 2.25 லிட்டராது கறக்கும். ரைட்டா? ஆமாம், கூட கறக்கும். இதே ஜெர்சி இந்த மாதிரி மாடு வச்சுருந்து கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஏற்கனவே ஒரு 5 லிட்டரு 7 லிட்டரு கறக்கும். அந்த மாடு 1 லிட்டரே அதிகமாக கறக்கும். ரைட்டா? எவ்வளோ கறக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏறுறது இருக்கும். ஏறுறது வந்து ஒரு 10% 20% வந்து அதிகமாக வந்து ஏறும். இதுதான் இந்த மருந்தோட ஸ்பெஷாலிட்டி. இந்த மருந்து வந்து ஏற்கனவே எங்கள் பயிற்சி மையத்தில் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து இந்த ஒரு பாட்டில் வந்து 100 ரூபா. இது வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மீட்டிங் போடும்போது நாங்கள் வெறுமனே பேசிட்டெல்லாம் அனுப்பக்கூடாதுன்றதுனால இந்த ஒரு மருந்து எல்லாருக்கும் ஒரு பாட்டில் கொடுக்கணும்னு கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் வந்து இது நீங்கள் கொடுத்துட்டு நீங்களே எழுதுவீங்க. ஒரு நாள் எவ்வளோ பால் கறக்குதுன்னு எழுதிட்டு வாங்க. எழுதுனா தான் ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பேப்பரில் எழுதுறீங்களோ, கேலண்டரில் எழுதினாலும் சரி, பேப்பரில் அந்த பேப்பரை அப்படியே உங்கள் பேரை போட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடுங்க. கண்டிப்பாக ஒரு வாரம் 10 நாளில் வந்து பால் வந்து ஏறும். முதல் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மாடு அவர் என்ன சொன்னார், மண் ஒட்டாத சாணம் எடுக்கணும்னு சொன்னார். அவர் சிம்பிளாக சொல்லிட்டாரு. அது எடுக்க முடியுமா? அந்த மாதிரி அவங்க மகளிர் அணியை கேட்டால் தான் தெரியும். அது நல்லா மாடு சாணம் போட்டால் தான் எடுக்க முடியும். பாதி மாடு அப்படியே பரப்பில் கிடக்கு, லிக்விடாக எல்லாம் கிடக்குது, எடுக்க முடியலையே. ஏற்கனவே கரைச்சி போட்ட மாதிரியே அதுவே போட்டுருது. அது வந்து அந்த வயிறு வந்து எந்தெந்த மாட்டுக்கெல்லாம் நீங்க சாதம் வைக்கிறீங்களோ அந்த மாட்டு சாணம் ஒழுங்கா போடாது. சாதம் வந்து வைக்கவே கூடாது. பரவாயில்ல, வெரி குட். அது வந்து லேயரா நிலையா இருக்கணும் சாணம். ஸோ நீங்க இது கொடுக்குறீங்கனாக்கா மாட்டோட வயிறெல்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா சரியாயிடும். கழிகிற மாடு கூட இதை கொடுக்கும்போது என்ன ஆகுனா சரியாகி நிலையா சாணம் போட ஆரம்பிச்சிடும். மண்வெட்டியால் இப்படி எடுக்கிற அளவுக்கு வரும். கையில் எடுத்தா அந்த அடி வரைக்கும் மேலே பிடிச்சி எடுத்தாலே அடியில் உள்ளதோட வரணும். அந்த மாதிரி வந்தால் தான் அந்த சாணம் நல்லா குவாலிட்டியாக இருக்கிற அர்த்தம். அதில் திருநீர் செஞ்சால் தான் நல்லா இருக்கும். அந்த மாடை பொறுத்த வரைக்கும் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு உகந்த மாடு. அதில் இருக்கிற சாணத்தை நீங்கள் எடுத்து போட்டு இயற்கை விவசாயம் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து வரும். இயற்கை விவசாயத்துக்குன்னு இப்போ ஐஓபியில் யாரெல்லாம் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க? ஐஓபி பேங்க்கில் இயற்கை விவசாயத்துக்குன்னு தனியாக லோன் இருக்குது. அதுக்கு ஆளே கிடைக்காம அவங்க தடுமாறிட்டு இருக்காங்க. நான் இயற்கை விவசாயம் பண்ண போகிறேன்னு அந்த ஸ்கீம் வேணால் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இயற்கை விவசாயம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அவங்க பண்ணையில் அப்ரோச் பண்ணிங்கன்னா
அந்த லோனுக்கு அவங்க யாருக்கு கொடுக்குறது தெரியாமல் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் சப்சிடி உண்டு. அந்த ஸ்கீம் பேம்ப்ளெட் இருந்தால் அவங்களுக்கு கைட் பண்ணுங்க. அது வந்து ஆள் இல்லை, அது பேர் ஹிந்தியில் வராதுனால லாபம் இல்லை. ஸோ அதனால் வந்து அந்த பேங்க்குக்கு மட்டும்தான் அது இருக்குது. ஐஓபியில் அக்கௌண்ட்டே இல்லைன்னா கூட என்ன பண்ணோம், ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஸ்கீமில் போய் உண்மையாக இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க நிறைய பண்ணையாளர்கள் நம்ம பக்கத்தில் இருக்கீங்க, அவங்க போய் அதை அப்ரோச் பண்ணிங்கன்னா அந்த லோன் ஈஸியாகவே கொடுக்குறாங்க. மினிமம் 5 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. அதில் சப்சிடியும் உண்டு. இதில் வந்து கவர்மெண்ட் சப்சிடிலாம் எதுவும் இல்லை, டேரெக்டாக பேங்க்கே அதில் இன்வால்வ் ஆகுது. பேங்க் மேனேஜர் தரேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே, உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் அனுப்பிட்டு எந்த பிரான்ச்சில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுருங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுங்க. உங்கள் அப்ளிகேஷனை அதோட ரீஜனல் ஆஃபீஸ் நாகப்பட்டினத்தில் இருக்குது, நாகப்பட்டினத்துக்கு வரும். அதை சேங்ஷன் பண்ணுற மேடம் வந்து நல்லா தெரியும். இந்த மாதிரி மீட்டிங் வர்றப்ப அவங்க சொன்னது தான் அந்த ஸ்கீமு. அப்போ வந்து அவங்ககிட்ட நம்ம பர்சனலாக உங்கள் பேரோட போய் சொல்லிட்டு வந்துடுவேன். சொல்லிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த லோன் வந்து சேங்ஷன் ஆகிடும். எல்லாத்துக்கும் முக்கியமாக நீங்கள் சிபில் ஸ்கோர் கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க. அது சரியில்லைன்னா நான் சொன்னால் கூட தர மாட்டாங்க. கடன் வாங்கியிருந்தா கடன் கூட வாங்கியிருந்தா கூட ஓகே, கரெக்டாக கட்டிகிட்டே வரணும். கட்டிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த ஸ்கீம் ஸ்பெஷல் ஸ்கீமு, இயற்கை விவசாயத்துக்குனே உள்ள ஸ்கீமு. இந்த உம்பளச்சேரி மாடு, நெல் உற்பத்தி, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது காய்கறியோடு சேர்த்து போட்டு, இல்லை மீன் குட்டை, இது எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒருங்கிணைந்த இயற்கை பண்ணையம் அந்த ஸ்கீம் பேர். அதில் தான் வந்து உங்களுக்கு இந்த லோனு சப்சிடி எல்லாம் கொடுக்குறாங்க. அது வந்து எதுவும் நீங்கள் கவர்மெண்ட் சைடே போக வேண்டாம், டைரெக்டாக பேங்க்கு நீங்கள், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு திட்டம் வந்துருக்கு. அதுக்கு வந்து உம்பளச்சேரி வந்து இயற்கை விவசாயத்துக்கு மிக உகந்த மாடு. ஐஓபியில் அக்கௌண்ட் இல்லாதவங்க ஐஓபியில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஐஓபியில் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் தான் அந்த ஸ்கீம் தராங்க, நீங்கள் இல்லைன்னா வந்து அவங்க தரதில்லை. இந்த டானிக் பேர் எங்கள் யூனிவர்சிட்டி பேர் தனுவாஸ்ன்னு சொல்லுவாங்க. தனுவாஸ் கிராண்டு டானிக் இது பேர். இந்த கிராண்டு டானிக் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த மாட்டோட சாணம் வந்து சரியாயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாடு பால் கறக்கிறது அதிகமாகிடும். மாடே நல்லா பலபலன்னு ஆகிடும். நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுட்டு பாருங்கள், ஒரு 10 நாள் கழிச்சு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக மாறும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கால் தாங்கி சில மாட்டு நடக்கும். அந்த கால் தாங்கிறதெல்லாம் இதில் சரியாகும். ஸோ அதனால் இன்னும் நீங்கள் டாக்டர் கூட்டு இன்ஜெக்ஷன் போட்டாலும் அது சரியாகாது, அந்த மாதிரி இருக்காது. அது செரிமான கோளாறுனால கால் தாங்குறது. அந்த மாதிரி உள்ள மாடெல்லாம் இந்த டானிக் கொடுக்கும்போது வந்து சரியாயிடும். ரைட்டாக எனக்கு கொடுத்து பார்த்துட்டு எனக்கு சொல்லணும். ஒன்றுமே வேலை செய்யலைன்னா கூட என்ன சொல்லணும், என்ன சார் என்னென்னமோ சொன்னீங்க ஒன்றுமே வேலை செய்யலைன்னு சொல்லணும். ரைட்டாக நாங்கள் உங்கள் ஃபோன் நம்பரை யூனிவர்சிட்டி கொடுத்துருவோம். யூனிவர்சிட்டிலேருந்தே ஃபோன் பண்ணி கேட்பாங்க உங்களை. இது வந்து கிட்டத்தட்ட இது நமக்கு கிடையாது, இது வந்து மயிலாடுதுறையில் அந்த இந்த கொள்ளிடம் ஆறு இருக்கு இல்லையா, அந்த ஆறு ஒட்டி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அந்த ஸ்கீம். பட் நான் வந்து மொத்தமாக அங்கே கொடுக்கல, யாரெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்களோன்னு பார்த்து அங்கங்கே கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் கொடுத்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ரிசல்ட் வந்து சொல்லுங்கள். ஸோ இது பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இது மழை வரப்போகிற டைமு. இது வந்து பார்த்திங்கன்னா கோஎஃப்எஸ் 29 சீடு. இந்த சீடு தான் எங்கள் ஆஃபீஸில் இருக்குது, நீங்கள் எப்போ வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து போடுறது. அப்புறம் தாது உப்பு கலவை உங்களுக்கு தெரியும், ரைட்டா. நம்ம மாட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு தாது உப்பு கலவை வந்து ஒரு 50 கிராம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா பால் கறவை அதிகமாக, மாடு வந்து நல்லா ஆரோக்கியமாக வந்துடும். இது எல்லா மாட்டுக்குமே கொடுக்கலாம், ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து புதுசாக வந்து தயார் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகளுக்கான இணை தீவன கட்டின்னு சொல்லிட்டு, இந்த கட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு பால் கறக்கும்போது வைக்கணும், வச்சிட்ட பிறகு எடுத்துக்கணும். திருப்பி சாயந்தரம் பால் கறக்கும்போது வைக்கணும், எடுத்துக்கணும். அந்த டைமில் கொஞ்சம் சாப்பிடும், ரைட்டா. நம்ம நார்மலாக தீவனமே அப்படி தான் வைக்கிறீங்களா, சிரிக்கிறீங்க. பால் கறக்கும்போது வைக்கணும், அப்புறம் எடுத்துக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இணை தீவன கட்டி. இது வந்து சாக்லேட் மாதிரி இது, ரைட்டா. இது சாப்பிட்டுச்சுன்னா அது வயிற்றுல வந்து நல்லது செய்கிற பாக்டீரியாலாம் அதிகமாகிட்டு செரிமானம் அதிகமாகிடும். ஒரு 80% தான் செரிக்குன்னா 90% செரிக்கும், ரைட்டா. இது பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கவு சாக்லேட்டுன்னு தான் சொல்லுவாங்க. இது பேர் நம்ம குழந்தைங்களுக்கு பால் வட்டியில் மாவு வாங்குறீங்களே, அது என்ன போட்டிருக்காங்க, குழந்தைகளுக்கான இணை உணவுன்னு போட்டிருக்காங்களா, அதுமாரி இது கால்நடைகளுக்கான இணை தீவன கட்டி. இது வந்து தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் இது தயார் பண்ணியிருக்கோம். இது வட இந்தியாவிலலாம் இருக்குது, உத்தரப்பிரதேசம் அங்கெல்லாம் இருக்குது. பட் அங்கேருந்து இந்த திட்டத்தை வந்து நபார்டு தான் இதுக்கு பணம் கொடுத்தாங்க. இது தயார் பண்ணுறதுக்கு நபார்டு ஸ்கீமில் தான் இது தயார் பண்ணோம். இந்த டெக்னாலஜி வந்து உத்தரப்பிரதேசத்துலேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு முதல்ல கொண்டு வந்தது நம்ம நாகப்பட்டினம் பயிற்சி மையத்துலேருந்து அது கொண்டு வந்திருக்கோம். இது வந்து நம்ம ஆஃபீஸில் தயார் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுவுமே வந்து நீங்கள் ஒரு 4 நாள் 5 நாள் கொடுத்துட்டே வரீங்கன்னா மாடோட பால் வந்து 1 லிட்டர் அதிகமாகும். ஆடு வந்து வெயிட் அதிகமாகும். ஒரு நாளைக்கு 20 to 30 கிராம் வெயிட் அதிகமாகும் ஆட்டுக்கு. ஒரு ஆட்டுக்கு ஒரு கட்டி 12 நாள் கொடுக்கலாம். நீங்கள் 12 நாள் வச்சு எடுத்தாலும் சரி, இல்லை பவுடராக தட்டி 12ஆக பிரித்து கொஞ்சம் போட்டாலும் சரி, எப்படி கொடுத்தாலும் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து ஆட்டுக்கும் பயன்படுத்தலாம், மாட்டுக்கும் பயன்படுத்தலாம். இது பேர் கால்நடைகளுக்கான இணை தீவன கட்டி. இது நம்ம அலுவலகத்தில் கிடைக்கும், நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. இது தெரியும் எல்லாருக்கும். இது என்னது, தாது உப்பு கட்டி. டெய்லி தாது உப்பு போட முடியாதவங்க இதை வந்து நடுவில் ஒரு ஓட்டை இருக்கு இல்லையா, இந்த ஓட்டையில் ஒரு சணல் கட்டி தொங்க விட்டுட்டிங்கன்னா ஆடு மாடு தேவைன்றதை நக்கி வந்து சாப்பிட்டுக்கும். ஸோ இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் இருக்குது.
இந்த ஸ்கீமில் இந்த சின்ன சின்ன தொழில்நுட்பங்களும் ஒன்று கொடுக்குற மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக ஒரு முயற்சியை தான் வந்து என்ன பண்ணுறோம், இந்த கொஷினர் வந்து ரெடி பண்ணுறோம். சரி, எல்லோரும் டீ சாப்பிடுங்க. டீ சாப்பிட்டுட்டு எக்ஸாம் எழுதுவோம். இது எல்லாமே டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 20 கேள்வி தான். கடைசியாக நீங்கள் கையெழுத்து போட்டுருங்க. முன்னாடி வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எழுதுருங்க. உங்களோட ஃபோன் நம்பர் முக்கியமாக, பேர் முக்கியமாக எழுதிடணும். உங்களுக்கு யாராவது நபார்டுலேருந்து ஃபோன் பண்ணி கேட்டாலும் என்ன சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடத்தினாங்க, நாங்கள் எழுதி கொடுத்தோன்னு சொல்லலாம். ஏன்னா இதுவுமே வந்து நாங்களாம் எழுதிட்ட மாதிரி இருந்துடக்கூடாது. இது வந்து நீங்கள் தான் எழுதுனீங்க, நீங்கள் தான் கொடுத்தீங்கன்றது இருக்கணும். உங்களுக்கு அதில் எது உங்களுக்கு தோணுதோ, உங்களுக்கு அந்த உம்பளச்சேரி வளர்த்ததில் என்ன அனுபவம் இருக்கோ அதை நீங்கள் டிக் பண்ணுங்கள். நான் சாப்பிட்ட பிறகு கொஸ்டின் ஒன்று ஒன்றா படிக்கிறேன். சாணம் சேர்ந்து உள்ளே போவோம். சாணம் சேர்ந்து உள்ளே போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்த வந்து ஒரு சுத்தமான இடத்துல கிருமியை கொண்டு போய் விட்டுருவாது. கிருமியை கொண்டு போய் விட்டுதுன்னா அது திருப்பி சரியாக சென்ன பிடிக்காது. அதனால தான் வந்து நீங்கள் வந்து காலையை பயன்படுத்துகிறப்ப இந்த பிரச்சனைலாம் கிடையாது. அது பார்த்துவோம், ரைட்டாக. ஸோ அப்போ செனவூசி வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அதுக்கு ரீசன் வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி செனவூசி போடும்போது இது பண்ணுறது. இன்னொன்று, இப்போ ஒரு 10 பேர் செனவூசி போட ஹாஸ்பிட்டலில் வந்துட்டீங்க, நான் மட்டும் தான் டாக்டர் இருக்கேன்னா என்ன பண்ணுவேன்னா, 10 பேருக்கு ஒரு தடவை அந்த கேனை திறந்து எடுக்க மாட்டேன். 10 ஊசி எடுத்து தண்ணியில் போட்டுருவேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 பேருக்கு போடுற ஊசி கன்சீவ் ஆகும். 4வது 5வது போக அந்த 10வது போடுறாங்கல்ல, அவங்களுக்குலாம் கண்டிப்பாக கன்சீவ் ஆகாது. அது டாக்டருக்கும் தெரியும். அது ஒரு சில நேரத்தில் வேலை சுமையினாலேயோ சரி, இல்லை அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி இதெல்லாம் போகிற தவறுகள் நடக்கிறது உண்டு. இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறோன்னா, அதுக்குன்னே நம்ம ஒரு செனவூசி போட ஒரு ஆளை ட்ரெயின் பண்ணி நம்ம வச்சுக்கணும். ஸோ அதனால் செனவூசி போட்டு சக்ஸஸ் பண்ண முடியும். என்னங்க, மாடு பருவத்துக்கு கத்த ஆரம்பித்து இப்போ 18 மணி நேரத்துக்குள்ளே செனவூசி போடணும். 18 மணி நேரம். 18 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த ஒரு 12 மணி நேரம் இருக்கு பாருங்க. அதாவது 10 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம், அதான் பீக்கு. அந்த டைமில் போட்டால் கண்டிப்பாக கன்சீவ் ஆகிடும். 18 மணி நேரம் தாண்டிடுச்சுன்னா நீங்கள் ஊசி போட்டால் பிடிக்காது. 18ல் நடுவில் வர டைம் அது 9 மணி நேரமா, அந்த 9 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் தான் சென்ன பிடிக்கும். நீங்கள் மற்ற டைமில் போடுறது கொஞ்சம் இந்த சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இது ஹையஸ்ட்டு சான்ஸு. இந்த டைமில் போகிறது வந்து ஹையஸ்ட்டு சான்ஸு. என்னென்னா, டாக்டர் நம்ம காலையில் கூப்பிட்டா சாயந்தரம் வரணுவாங்க, சாயந்தரம் கூப்பிட்டா அடுத்த நாள் காலையில், சில டைம் 2 நாள் கழிச்சு வந்து ஊசி போடுவாங்க. அது வந்து இப்போ நீங்கள் என்னை வீட்டுக்கு கூப்பிட்றீங்கன்னா நான் வருவேன், செக் பண்ணுவேன், பருவம் குறைஞ்சிச்சின்னு தெரியும். பருவம் குறைஞ்சிச்சு, இது ஊசி போடணும்னு சொன்னால் நீங்கள் காசு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், உள்ளே ஊசி வைப்பேன், ஊசி போடுவேன், போட்டுட்டு உங்ககிட்ட காசு வாங்கிட்டு வந்தாலும் அது பிடிக்காதுன்னு எனக்குமே தெரியும். அப்போ போடும்போதே தெரிஞ்சிடும். கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட ஊசி சென ஊசி போடும்போது பிடிச்சிக்குமான்னு கேளுங்க. அவர் சொல்கிற டோன் எல்லாத்துக்கும் பிடிச்சிக்குன்னு தான் சொல்லுவாங்க. அந்த சொல்கிற டோனை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். பார்ப்போன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக பிடிக்காது. பிடிச்சிங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் ஓகே. பார்ப்போம், அடுத்த டைம் பார்த்துட்டு சொல்கிறேன்னா அது பிடிக்காதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா அந்த பருவம் சரியில்லைன்னு அர்த்தம். அதே டாக்டர்னால தப்பு இல்லை. உங்களை வந்து நெகட்டிவாக உங்களை இது பண்ண வேணான்னு சொல்லுவாங்க. அது வந்து நல்ல பருவத்தில் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஊசி போடுறதும் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் இப்படி வச்ச உடனே உள்ள அதுவாகவே எடுத்துக்கும். எங்கள் ஊர் மாடு வந்து 6 மாதம் ஃப்ரீயாக சுற்றுறது தான். 6 மாதத்துக்கு இந்த சாவடி நேரத்தில் தான் அதை நாங்கள் பார்க்க முடியும். மற்றபடி இயற்கையிலே இது பல ஃப்ரீ ரேஞ்சிங் தான். அது விட்டுருங்க, ஃப்ரீயாக இருக்கிறது ஃப்ரீயாக இருக்கட்டும். வீட்டில் கட்டி வளர்க்குறதுக்கு ஊசி போடுவோம், அவ்வளோதான். அதனால் அந்த மாதிரி இது பண்ணலாம். அந்த மாதிரி இதுக்கு ஊசி போட்டால் நம்ம தேவையான கன்றுக்குட்டி கொண்டுக்கிறது அந்த மாதிரிலாம் செய்யலாம். கன்று வந்து நல்லாயிருக்கும். கன்று தரமாக இருக்கும். அது வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. எல்லா காலக்கிட்டேருந்து வந்து எடுத்துட மாட்டாங்க. விந்தணுக்கள் இருக்கிறதுல பெஸ்ட்டு காலக்கிட்டேருந்து எடுப்பாங்க. அதனால் அது சனம் பிடிக்காமல் போகிறதுன்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. அந்த தண்ணி இருக்குல்ல, தண்ணி 39 டிகிரி இருக்கணும். 39 டிகிரினா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு. இப்போ நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த சுடு தண்ணி வைக்கிற ஃபெசிலிட்டி கூட இருக்கிறதில்ல. அது என்ன பண்ணுறாங்க, வெளியில் பக்கத்து வீட்டில் சுடு தண்ணி வச்சு வாங்கிட்டு வருவாங்க. அந்த சுடு தண்ணி விட அதிகமாக பறந்துட்டு இருப்பாங்க. நான் காலையிலே வந்து எனக்கு ஊசியை போட்டு அனுப்பு அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த சூடோடு கொண்டு போய் உள்ளே போட்டாலே அந்த டெம்பரேச்சர் மாறிட்டாலும் செனை பிடிக்காது. ரைட்டா? சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஊசியை பஞ்சில் மடித்து வச்சு பாக்கெட்டில் வச்சுட்டு வந்து வீட்டில் செனை ஊசி போடுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் சத்தியமாக பிடிக்காது. நான் அது மாதிரிலாம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற ஆளுங்களே எல்லாம் செய்கிறாங்க. அந்த மாதிரி போட்டால் நீங்கள் அந்த ஊசி போடவே வேண்டாம். அது உங்கள் அதிர்ஷ்டத்தில் போட்டால் தான். அந்த ஊசினால செனை பிடிக்கல. இது வெளியில் எங்கேயாவது கிராஸ் ஆகி வந்து செனை பிடிச்சி ஊசி போட்டால் கன்சீவ் ஆனால் தான். அதனால் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதுக்காக தான் நம்ம இதில் டோர் ஸ்டெப்பு வீட்டிலே வந்து நம்ம செனை ஊசி போடுறதுக்கான இது வந்து பண்ணலாம். அடுத்து வந்து முதல் கன்று ஈன்ற பின் 2வது கன்று, அதாவது அடுத்தடுத்த கன்று போகிறது எத்தனை மாதம் ஆகுதுன்னு கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக 12 மாதத்துக்கு ஒரு கன்றுக்குட்டி வரணும். ரைட்டா? 10 மாதம். அதை தான் நான் எழுத சொல்கிறேன். அது டிக் பண்ணுங்கள். 12 மாதமா 15 மாதமா? 15 மாதம் கூட ஓகே. 18, 24 மாதம். இதில் எந்த மாதத்தில் உங்கள் மாடு அடுத்தடுத்த கண்ணுக்கான கன்று பிறப்பு இடைவெளி டிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை டிக் பண்ணுங்கள்.
அடுத்த கேள்விக்கு போட்டுமா? கன்று ஈன்ற பின் எத்தனை மாதம் கழித்து சினை ஊசி போடுவீர்கள்? ஒரு கன்றுக்குட்டி போட்டுருது, அடுத்து சினை ஊசி எத்தனை மாதம் கழிச்சு போடுறீங்க? டிக் பண்ணுங்கள். ஆனால் வந்து ஒரு கன்றுக்குட்டி போட்டுச்சுன்னா நீங்கள் டிக் பண்ணுறதை டிக் பண்ணுங்கள். ஃபீல்டில் என்ன இருக்கோ அதான் எனக்கு தேவை. ஆனால் கரெக்டான விஷயம் என்னென்னா 2 மாதம் தான் அதுக்கு ரெஸ்ட்டு. 3ஆவது மாதம் சினை ஊசி போட்டணும். 3ஆவது மாதம் 4ஆவது மாதம் போடுறீங்கள, அந்த சினை ஊசி தான் நல்லா பிடிக்கும். ரைட்டா? ஆமாம். நீங்கள் அதை தாண்டி போகிற சினை ஊசி சீக்கிரம் பிடிக்காது. இல்லை நிற்கும் இல்லை, நீங்கள் இருக்கிறத டிக் பண்ணுங்க சொல்கிறேன். அடுத்தது, ஒரு மாட்டுக்கு எத்தனை முறை சினை ஊசி போட்ட பிறகு அது சினையாகுது? 2 ஊசி போடுறீங்களா, 3 ஊசி போடுறீங்களா? எத்தனை மாதம் கழிச்சு சினையாகுது அது சொல்லுங்கள். 10 மாதம் சும்மா தான் நின்றுடுவோம். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கடைசி தான் போடணும். 4 தடவையாவது சினை ஊசி போடுற மாதிரி போடணும். அதை போட்டுக்கோங்க. அப்புறம் தினசரி எவ்வளோ பால் கறக்குது? காலை மாலையும் சேர்த்து மொத்தமாக 2 லிட்ரு. காலையில் 1 லிட்ரு, சாயந்தரம் 1 லிட்டரா? அதை டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னென்ன தீவனம் கொடுக்குறீங்க? அது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கொடுப்பீங்களா வீட்டில்? அதுக்கு தகுந்த மாதிரி டிக் பண்ணி. மேய்க்கிறது மட்டும்தானா, இல்லை மேய்ச்சலோட வைக்கல் கொடுக்குறது பெரும்பாலும் எல்லோரும் கொடுப்பாங்க. யார் யாரை எப்படி தீவனம் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேய்ச்சல் மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை மட்டும் டிக் பண்ணுங்கள். இல்லை மேய்ச்சல், வைக்கோல், தவிடு மட்டும் கொடுக்குறீங்கன்னா அதை டிக் பண்ணுங்கள். புண்ணாக்கு சேர்த்து கொடுக்குறீங்கன்னா அதை டிக் பண்ணுங்கள். பேனா இல்லையா? யாருக்கு இல்லை பேனா? நீங்கள் அப்புறம் கொட்டகை எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது? கீத்து கொட்டா போட்டிருக்கீங்களா, கான்கிரீட் கொட்டா போட்டிருக்கீங்களா, ஆஸ்பெஸ்டாஸ் சீட்டா? கொட்டகையே இல்லையா? எங்கள் வீட்டிலலாம் கொட்டகை இல்லை. 20 மாடு இருக்குது. 20 மாடு வரும். காலையிலே இங்கே ஒரு அட்டண்டன்ஸ் போடும். அப்புறம் வந்து ஒரு 2 மாட்டுக்கிட்ட பால் கறக்கலாம். எல்லாம் அது கன்றுக்குட்டியோட சேர்த்து கிளம்பிடும். ப்ரெக்னென்ட் ஆகி கன்றுக்குட்டி போடுறப்ப வீட்டுக்கே வராது. கன்றுக்குட்டிலாம் போட்டு வளர்த்து ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு தான் வரும். எல்லாம் அந்த முந்திரி தோப்புலேயே படுத்து தூங்கிட்டு. எங்கள் ஊர் பண்ருட்டி, எங்கள் ஊர். ஆமாம். அதே மாதிரி 20 மாடை வந்து மாடை விட பாலை விட அதிகமாக என்ன செய்யணும், நல்லா அந்த முந்திரி பழத்தை சாப்பிட்ரும். சாப்பிட்டுட்டு எல்லாம் நைட்டு வந்து என்ன செய்யும், ஒன்று ஒரு 1/2 கிலோ முந்திரி கொட்டையாவது போடும். 1/2 கிலோ முந்திரி கொட்டையே 70 ரூபா 80 ரூபா வரும். இப்போ 20 மாடு சேர்ந்து காலையில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ முந்திரி கொட்டை அள்ளிட்டு வரலாம். அது யார் வீட்டு கொள்ளையில் மேய்ஞ்சிட்டு வருதுன்னே தெரியாது. ஸோ அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 10 கிலோ முந்திரி கொட்டை எடுக்கலாம். 1 கிலோ முந்திரி கொட்டையை வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா 120 ரூபாங்க. 10 கிலோனா என்னாச்சு, 1200 ரூபா. அதுக்கு தான் அந்த மாடு இருக்குதுன்னு நினைக்கிறேன், வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் திட்டினா கூட வைக்க மாட்டாங்க. பால் எல்லாம் என்ன கறக்குது, அதை விட இதில் சொல்ல வேண்டாம்னு நினச்சேன். சரி, இருந்தாலும் அப்புறம் இது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இது எல்லா மாடும் அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 மாடு அது செய்யும். கண்ணுக்குட்டி அதால் முடிஞ்ச வரைக்கும். மாட்டுக்கு சாப்பிட்ற பழக்கம் என்ன, அப்படியே முழுங்கிட்டு அசைப்படும். அசைப்படும்போது என்ன பண்ணும், முந்திரி கொட்டையை மட்டும் கீழே தள்ளிடும். ஏன்னா அது பால் வரும், அது கசக்கும். அதனால் அதை மட்டும் வெளியே தள்ளிட்டு பழத்தை திருப்பி உள்ளே அனுப்பிக்கும். அது பார்த்திங்கன்னா அவ்வளோ முந்திரி கொட்டை கிடக்கும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா. அதனால் வேறு யாரும் சாணம் எடுக்க வரதுக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்க வரதுக்கு முன்னாடி வேகமாக போய் காலையில் முந்திரி கொட்டை எழுதிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வீட்டில் இது நடக்கும், சொல்ல மாட்டாங்க. இல்லை கொட்டகையே கிடையாதாங்க. பட் நீங்கள் கொட்டகை என்ன வச்சுருக்கீங்க போகிறீங்கன்னு பார்த்து சொல்லுங்கள். அப்புறம் என்னென்ன தடுப்பூசி போடுறீங்க? ஆக்சுவலாக 3 தடுப்பூசி போடணும். கோமாரி கவர்மெண்ட்டில் கண்டிப்பாக போடுவாங்க, அதை அவசியம் போட்டுங்க. மற்ற தடுப்பூசி நீங்கள் ஏதாவது வாங்கி போட்டிங்கன்னா அந்த தடுப்பூசியை மட்டும் சேர்த்து டிக் பண்ணுங்கள். அப்புறம் குடற்புழு மருந்து. நம்ம குடற்புழு மருந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் சாப்பிட்ணும்? நீங்கள் உட்காருங்க. குடற்புழு மருந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் சாப்பிட்ணும்? நம்ம 6 மாதத்துக்கு ஒரு டைம் சாப்பிட்றோமா? யாரும் பெருசாக அதெல்லாம் சாப்பிட்றதில்ல. அதை சாப்பிடுங்க. அது சாப்பிட்டா தான் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்போம். சாப்பிட்டா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செரிமானம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்தம் குறைஞ்சிடுதுன்னு சொல்கிறாங்களே, ரத்தம் குறையிறதுக்கு காரணம் இந்த குடற்புழுக்கள் தான். குடற்புழு மருந்து 6 மாதத்துக்கு ஒரு டைம் மெடிக்கல் வாங்கி சாப்பிட்ருங்க. ரைட்டாக சாப்பிடணும். நிறைய பேர் வந்து இந்த மகளிரெல்லாம் முடி வளர்க்குறதுக்கெல்லாம் நிறைய ட்ரை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு குடற்புழு மருந்து சாப்பிட்டாலே போதும், முடி தானாக வளரும். அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும், முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். முடி கொட்ட ஆரம்பிக்கிறது மெயின் ரீசன் இந்த குடற்புழு தான். அதை கரெக்டாக சாப்பிட்டு டிவார்மிங் பண்ணிட்டு வந்தாலே இந்த முடியெல்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சிடும். அப்புறம் எத்தனை மாதம் ஒரு முறை குடற்புழு நீக்கம்? ஆட்டுக்கு எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை குடற்புழு நீக்கம் செய்கிறீங்க? 1 மாதமா, 3 மாதமா, 6 மாதமா, இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு டைம் அதில் எழுதிருங்க. அப்புறம் பசுமாடுகளை சினைப்படுத்தும் விதம். நீங்கள் சனூசி போகிறீங்களா, காளை மாடு யூஸ் பண்ணுறீங்களா, அதை டிக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த சனூசி பயன்படுத்துகிறீங்களா, காளைக்கன்று கிடையறிக்கன்று என்று உறுதிப்படுத்தப்பட்ட சனு, இல்லைன்னா இல்லைன்னு எழுதிடுங்க. அப்புறம் உம்பளச்சேரி மாடுகளின் சாணத்திலிருந்து என்னென்ன தயார் பண்ணுங்க? இப்போ இவர் வந்து திருநீர் தயார் பண்ணுறேன்னு சொன்னார். நீங்கள் திருநீர் டிக் பண்ணுங்கள். அதில் என்னென்ன இருக்குன்னா, மண்புழு உரம், பஞ்சகாவியா, கோமியம், சாண வரட்டி, அதராட்டி, திருநீர், மற்ற வேறு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணாலும் என்னென்னு எழுதுங்க. நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க இது வரைக்கும்ன்றதை எழுதுங்க.
அடுத்தது உம்பளச்சேரி மாடுகளை லாபகரமாக வளர்க்க பயிற்சி தேவைப்படுகிறதா? அது எல்லாரும் இல்லைனாலும் ஆம்னு போட்டுருங்க. ரைட்டாக அது தேவை, பயிற்சி வேணும் கண்டிப்பாக. ரைட்டாக பயிற்சி எடுத்துகிட்டு நம்ம மற்ற சென்டர்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு நம்ம அங்கே எப்படி பண்ணுறாங்களோ அது மாதிரி பண்ணணும். ஏன்னா நீங்கள் பண்ணுறது நான் என்ன தான் கிளாஸ் எடுத்தாலும் செய்ய மாட்டீங்க. மற்ற இடத்துல செய்கிறத கொண்டு போய் காமிச்சா தான் நீங்கள் வந்து அதை பார்த்து வந்து உங்களுக்கு பண்ணணும்னு தோணும். அது அந்த இதிலெல்லாம் காங்கேயத்துலலாம் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என் ஃப்ரெண்டு தான் அங்கே ஒர்க் பண்ணுறாரு. நம்ம அங்கே போய் பார்த்துட்டு வரலாம். அப்புறம் எவ்வளோ பால் எவ்வளோக்கு விற்கிறீங்க உம்பளச்சேரி மாட்டோட பால்? 40 ரூபா 40 ரூபா டிக் பண்ணுங்கள், 50 ரூபா 50 ரூபா டிக் பண்ணுங்கள். அப்புறம் உம்பளச்சேரி மாட்டின் பால் A1 வகையா A2 வகையா அது தெரியுமா உங்களுக்கு? முன்னாடியே தெரியாது. ரைட்டா, அது வந்து A2 பால், A2ன்னு டிக் பண்ணிக்கலாம். அப்புறம் உம்பளச்சேரி மாடுகளை உழவுக்கு பயன்படுத்துகிறீர்களா? ஆமாண்ணா ஆமாண்ணா எல்லோரும் டிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் எத்தனை வயதுக்கு மேல் உழவுக்கு பயன்படுத்துகிறீங்க? 2 வயது அது போட்டுருங்க. ஒரு கன்று போட்டால் பசுமாட்டோட விலை எவ்வளோ தோராயமாக கரெக்டாக எழுதுங்க. நம்ம ஊரில் என்ன விலைக்கு இருக்குதோ அதை எழுதுங்க. 25 ரூபா. ஓகே, அது கம்மி தான் நீங்கள் சொல்கிற விலை. 3 மாத கன்றின் விலை எவ்வளவு? அமௌண்ட் எழுதுங்க அதில். அது இல்லை, எந்த திட்டமும் வரல. அப்புறம் எப்படி பயன்படுத்திருக்கீங்க? இந்த லாவினோட திட்டம் வந்திருக்கு, அதுக்காக கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. கீழே வந்து உங்கள் கையெழுத்து போட்டுட்டு ஃபோன் நம்பர்லாம் முன்னாடியே இருக்கீங்க, அது போதும். வேறு ஏதாவது தேவைன்னா நான் உங்களை ஃபோனில் வந்து கேட்டுக்குவேன். இந்த திட்டத்தோட பேர் வந்து தமிழக காவிரி டெல்டா பகுதிகளில் உம்பளச்சேரி இன மாடுகளை வளர்க்கும் பண்ணையாளர்களின் ஒருங்கிணைந்த மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டம் வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுற திட்டம் கிடையாது. நம்மளாம் இப்படி ஒரு ஸ்கீம் கேட்டிருக்கோம் நபார்டுக்கிட்ட, நானாக போட்டு கேட்குறது. அவங்க வந்து நம்ம சொல்லியிருக்கிறதெல்லாம் பண்ணுவோன்னு இப்போ சொல்லிடுறேன் நான். ஓகே, எல்லோரும் டிக் பண்ணி முடிச்சிட்டிங்களா? வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா அதில் எழுதலாம். நான் முடிஞ்ச வரைக்கும் என்னென்னு யோசித்து எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு அதை போட்டுட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சொல்லணும்னா நீங்கள் அதில் எக்ஸ்ட்ரா சொல்லிவிடுங்க. அதில் உனக்கு நமக்கு என்ன தேவை, வேறு என்ன தேவைன்றதை நீங்கள் கீழே இடம் இருக்கு இல்லையா, அதில் கூட எழுதுங்க. அதை காமிங்க. என்னோடய பேர் டாக்டர் சுரேஷ். என்னோடய ஃபோன் நம்பர் வேணால் எழுதிக்கிங்க. பேப்பரை நான் வாங்கிக்குவேன், அதனால் மொபைலில் எழுதிக்கிங்க. என் பேர் டாக்டர் சுரேஷ். இங்கே நாகப்பட்டினத்தில் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தோட பயிற்சி மையம் இருக்குது. அந்த பயிற்சி மையத்தோட ஹெட்டாக இருக்கேன். நம்பர் வந்து 888 3888 38 அப்புறம் 333 33 888 333 9856 9856 38 33 9856 888 9856. நீங்கள் உங்களுக்கு இப்போ ஒரு திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வந்து கோடை காலம் வருது, உங்களுக்கு கால்நடைகளுக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட சொன்னாலும் சரி, இல்லை அவங்க தான் ஃபவுண்டேஷனில் இருக்கவங்கள்ட்ட சொன்னாலும் சரி, நீங்கள் சொன்னீங்கன்னா அது சம்மந்தமாக நான் ஒரு 10 நிமிஷம் பேசி கூட நீங்கள் நியூஸ் மாதிரி போடலாம்ல, அந்த மாதிரி கூட செய்யலாம். பட் எனக்கு அவங்க அந்த மாதிரி போடுறாங்கன்ற விஷயமே எனக்கு தெரியாது. நான் எஃப்எம் காரைக்கால் எஃப்எம் மட்டும் தான் சொல்லிகிட்டு இருப்போம். பட் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா, உங்களுக்கு உள்ள டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு மட்டுமே நான் ஃபோனில் பதில் சொல்கிறது வந்து உங்களோட முடிஞ்சு போயிடும். இப்போ அந்த மாதிரி அவங்கக்கிட்ட இல்லை எங்கள் ஸ்டாஃப் கிட்டே சொல்லிட்டிங்கன்னா அவங்க அந்த டவுட் நீங்கள் கேட்குறத அப்படியே டேரெக்டாக 2 பேரும் பேசுகிறத கூட நம்ம போட்டு அதில் போட்டு விட்டுலாம். போட்டு விட்டால் அது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த கால்நடை வளர்ப்பு சம்மந்தமாக உம்பளச்சேரி மட்டும் இல்லை, கால்நடை வளர்ப்பில் உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலுமே நீங்கள் அதில் கேட்கலாம். நிறைய பேர் இந்த NLM திட்டத்தை பற்றி ஃபோனில் விசாரிப்பாங்க. NLM திட்டத்தில் எப்படி லோன் போடுறது, ஆடு வளர்த்தா 50 லட்ச ரூபா மானியம்னு அழகாக சூப்பராக கொட்டை இடத்துல பேப்பரில் போட்டுடுறான். அது என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லணும்ல, அதை சொல்ல மாட்டேன்றாங்க. ஸோ அது மாதிரி எல்லாம் டவுட் கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து நம்ம அப்படியே அழகாக வந்து ரெக்கார்ட் பண்ணி அதில் போடலாம். பட் அவங்க எவ்வளோ டைம் ஸ்லாட் எனக்கு கொடுப்பாங்கன்னு தெரியல. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அவங்களோட லிங்க் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன செய்தியெல்லாம் கொடுக்கறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறோம். அது இருக்கா, அந்த ஃபேம்லெட் இருக்கா, அது கொடுத்துருங்க. எல்லாருக்கும் ஒன்று கொடுத்துருங்க. அது என்னென்னா எங்கள் ஆஃபீஸில் என்னென்ன ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு லோன் வாங்குறதுக்கு திட்ட அறிக்கை வேணும் அப்படின்னாக்கா எங்கள் ஆஃபீஸில் தான் வாங்கணும். அங்கே வாங்கி கொடுத்தீங்கன்னா அது சேங்ஷன் ஆகும். எல்லாத்துக்கும் மேலே திருப்பி சொல்கிறேன், உங்களோட சிபில் ஸ்கோர் கரெக்டாக வச்சுருக்கணும், அப்போ தான் கொடுப்பாங்க. 1 லட்சம் லோன் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து கூட்டுறவு வங்கியில் போகலாம். தலைஞாயிறில் இருக்கிறது இல்லை இந்த பக்கம் உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கோ அங்கே வந்து போய் வந்து வாங்கலாம். 1 லட்சத்துக்கு மேலே வேணும் அப்படின்னா மற்ற வங்கிகளுக்கு வந்து போங்க. எல்லாத்துக்குமே திட்ட அறிக்கை வந்து நம்ம ஆஃபீஸில் தான் வந்து வாங்கணும்.
எங்களோட ஆஃபீஸோட லேண்ட்லைன் நம்பர் அதில் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கா பாரு சார், இது திருப்புங்க சார். இருக்குது. ஆஃபீஸோட லேண்ட்லைன் நம்பர் அது இருக்குது. என் நம்பருக்கே கூப்பிடுங்க. அது லேண்ட்லைன் பாதி நாள் வேலை செய்ய மாட்டேங்குது, அதனால் என் நம்பருக்கே கூப்பிடுங்க. கண்ணுக்குட்டி அம்மை நோய் இருக்கு இல்லையா, அது வந்து என்னென்னா லம்பி ஸ்கின் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைரஸ்னால வருதுங்க. அதுக்கு இன்னும் தடுப்பூசி இப்போ தான் கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து அதுக்கு தடுப்பு மருந்தெல்லாம் இருக்குது. அந்த தடுப்பு மருந்து வேணும் அப்படின்னாக்கா அது எவ்வளோ காஸ்ட் என்னன்னு நான் உங்களுக்கு விசாரித்து சொல்லிடுறேன். ரைட்டா? யாராவது ஒருத்தர் முன்னாடி நின்று அதை அந்த மதுரையிலேருந்து ஒரு கம்பெனிலேருந்து அனுப்புகிறாங்க. ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. அது வரதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டிங்கன்னா சுத்தமாக வராது, வந்த பிறகு கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் சரியாகும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அது டைரெக்டாக நான் அந்த கம்பெனியே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன். இங்கே டைரெக்டாக இந்த மாதிரி கண்ணுக்குட்டியில் பெரியம்மை வருது, நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கப்பா. பெரியம்மை இது வருது அவரு மாடு வந்து ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு அது அது படுற கஷ்டத்தை பார்த்தா செத்து போயிடலான்னு தோணும் நமக்கு. அந்த அளவுக்கு இருக்கு. ஊசி போட போவேன் ஊசி குத்துறதுக்கே இடம் இருக்காது. அந்த கட்டியை உடைச்சிட்டு தான் நம்ம குத்தணும். அவரு அந்த கம்பெனி ஓனர் நம்பர் இருக்கீங்க, அவர் நம்மளோட நண்பர் தான். அவர் நீங்கள் ஃபோன் பண்ணி டைரெக்டாகவே கேளுங்க. அவர் அதெல்லாம் ஃபார்மாலிட்டிலாம் பார்க்க மாட்டார், பேசுவார். அவர் பேர் சரவணன். 97 86 30 71 கடைசியாக 9 71 9 சொல்லட்டுமா? 97 86 20 07 19. ஓகேவா? அவர் பேர் சரவணன், மதுரைன்னு போட்டுங்க. அவர்கிட்ட வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி எத்தனை பேருக்கு வேணுமோ நீங்கள் அந்த சின்ன பாட்டில் 200 மில்லி தான் சின்னதுன்னு நினைக்கிறேன், அது எத்தனை வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிங்க. அது எல்லாமே அவர் சொல்லிவிடுவார். ரைட்டா? 20 மில்லி அளவு கொடுக்குற மாதிரி வரும். நீங்கள் கண்ணுக்குட்டி இதை வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம். அவர்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி இது மாதிரி சுரேஷ் டாக்டர் வந்தார், எங்கள்கிட்ட சொன்னார், நம்பர் கொடுத்தாரு. நீங்கள் வந்து நாங்களாம் விவசாயிகளாக இருக்கோம் சார், எங்களுக்கு வந்து எவ்வளோ விலை குறைச்சி கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுங்க, ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொன்னார், அதனால் நாங்கள் வாங்கிக்கிறோம் சார்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்க மருந்து அனுப்பும்போது மருந்து அனுப்பும்போது ஜிபே பண்ணிவிடுங்க. எவ்வளோ பண்ணிவிடுங்க. பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க. மருந்து வரலன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் வாங்கி கொடுத்துருவேன். ரைட்டா? அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போய்டுவேன் வாங்கி தரேன்னு. அப்புறம் நான் பல வேலையில் அப்புறம் வந்து அதை சரியாக கவனிக்க முடியாமல் போய்டும். அவர் நம்பர் தான், நான் சொன்னேன்னு சொல்லி பேசுங்க, அவங்க பேசுவாங்க. பேசிட்டு மருந்து வாங்கிக்கிங்க. நீங்கள் பணம் கட்டுறீங்கன்னா என்கிட்ட சொல்லிவிடுங்க, இந்த மாதிரி நான் இவ்வளோ பணம் கட்டிருக்கேன் சார், இவ்வளோ மருந்து கேட்டிருக்கேன், எனக்கு என் நம்பரில் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுருங்க, நான் பேசி உங்களுக்கு வர வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிறேன்.